Hi friends, welcome to our Sainila Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்தியான சிக்கன் சாண்ட்விச். பார்த்த உடனே எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல, அதே தான் இட்லி குண்டான் சாண்ட்விச் தான். ட்ரெண்டிங்கான ரெசிப்பியை நம்ம ட்ரை பண்ணாமல் இருந்தால் எப்படி, அதான் நானும் ட்ரை பண்ணிட்டேன். உண்மையாக சொல்லணும்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது. உண்மையாக இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நான் சீஸ் அது மாதிரி எதுவுமே சேர்க்காமல் ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேன். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 2 எக்கு நான் எடுத்து ஊற்றிக்கிறேன். அதுலேயே பூண்டு ஒரு 6 போல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், அது 3 சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணால் நார்மல் சில்லி கூட எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பிளேட்டையும் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இதில் போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் போனோட கூட பண்ணலாம், நான் போன்லெஸ் எடுத்திருக்கேன். அப்படியே கொஞ்சம் ஸ்வீட் கார்னும் இதில் வச்சுக்கிட்டேன். சாண்ட்விச்சில் எப்போவுமே கார்ன் சாப்பிடும் போது வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது மேலே லைட்டாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு பதில் ஒரு பவுலில் நீங்கள் சிக்கனையும் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா சிக்கனில் நல்லா உப்பு ஏறி இருக்கும். இட்லி பானை வச்சுட்டு தண்ணி நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது அழுங்காமல் குலுங்காமல் எடுத்துகிட்டு வந்து வச்சுடுங்க. இப்போ இதை நீ மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கனோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் நல்லா வெந்துட்டு, சிக்கனை மட்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க வெந்துட்டான்னு. சிக்கன் வெந்துட்டாலே போதும், மற்றது எல்லாமே நமக்கு வெந்துடும். இதை அப்படியே நல்லா ஆற வச்சு எடுத்துப்போம். இந்த சாண்ட்விச்சுக்கே ரொம்ப ஸ்பெஷலான அந்த ஹெல்த்தியான மயோனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வேக வச்சுருக்கோம்ல மிளகாய் பூண்டு முட்டை, இது வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு முட்டையில் மட்டும் நான் மஞ்சக்கருவை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிட்டேன். பூண்டையும் சேர்த்துருங்க. இதில் நான் சீஸ்க்கு பதில் பன்னீர் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மயோனைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பால் ரொம்ப ஊற்றிடாமல் நமக்கு மயோனைஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், அந்த அளவுக்கு ஊற்றி அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மயோனைஸ் வந்து எவ்வளோ திக்காக நல்லா க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வேக வச்சுருக்கோம்ல சிக்கனை, அதை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலையே கொஞ்சம் வெஜிடபிள் சேர்த்துக்கலாங்கிறதுக்காக வெங்காயம், கேப்சிகம் க்ரீனு ரெண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்ன் அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்கள் விருப்பம்தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்க்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி மயோனைஸில் சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஹெல்த்தியான ஒரு மயோனைஸை, அதை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரிகானோ 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா ட்ரை ஹர்ப்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். சாண்ட்விச்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டஃபிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து வீட் பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிரெட் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஃபில்லிங்கை வந்து நம்ம கொஞ்சம் நிறையா வைக்கலாம், அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நிறையா வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இது மேலேயே ஒரு சீஸ் ஸ்லைஸ் கூட வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. தோசைக்கல் இல்லை கிரில் பேன் எது கிடைக்குதோ அதில் வச்சுட்டு லைட்டாக பட்டர் தடவிக்கோங்க. தடவிட்டு நீங்கள் வந்து 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் இல்லாமையும் டோஸ்ட் பண்ணலாம், பட்டர் தடவினிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆனோன்னா திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் டோஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்தி சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், செம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக பண்ணேன்னு பார்த்தீங்களா? ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது டயட்டில் இருக்கிறவங்களாம் ஷியோராக சாப்பிட்லாம். நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்னு சொல்லாமா, சிக்கனை வந்து ரொம்ப பிச்சுட்டேன், குட்டி குட்டியாக போட்டுட்டேன். ஸோ சிக்கன் இருக்கிறதே தெரியல. ஸோ அதனால் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி இட்லி தட்டில் நம்ம முட்டையை வேக வச்சோமா, ஸோ அதை எனக்கு தேய்ச்சி வளர்க்குறதுக்குள்ளே செம்ம கஷ்டமாயிடுச்சு. அதுக்கு பதில் நீங்கள் முட்டையை வந்து வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். மற்றபடி இதோட டேஸ்ட் எல்லாமே செம்ம சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.